ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம் பாடல் 10. சொல்லுகை கில்லையென்றெல்லாம் இழந்த சும்மாவிருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா இகல் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கூவை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே என்பது பாடல். இந்த பாடலுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா? போர் புரியும் வேற்படையை உடைய குமார கடவுள் நாம் பொருந்திய கொல்லி பண்ணை பொருந்த செய்கின்ற இனிய மொழிகளை உடையவரும் கல் மலையில் வசிக்கின்றவரும் கொவ்வை பழத்தை ஒத்த சிவந்த இதழை உடையவருமாகிய வள்ளி நாயகியை மருவுகின்ற பெருமை தங்கிய மலை போன்ற புயங்கள் உடைய முருகப் பெருமானுடைய ஆற்றலின் தன்மையை இத்தன்மை ஏதென்று அளவிட்டு கூறுவதற்கு இல்லாதென்று மனம் வாக்கு முதலிய கருவி கரணங்களை எல்லாம் இழந்து பேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கும் எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தின கருணையின் தன்மை என்ன ஆச்சரியம். இதற்கு இணையான ஒரு பாடல் கந்தர் அனுபூதியில இருக்கு. அது எப்படி என்று பார்த்தால், எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. கொல்லி என்பது தமிழில் ஒரு வகை பண். இந்த பாடலுக்கு சொல்லுகை கில்லை. அதற்கு என்ன விளக்கம் என்றால், மூவர் தேவாதிகள் தம்பிரான் ஆகிய முருகப் பெருமானுடைய திருவருட் பிரபாவத்தை இத்தன்மையதென்று அளவிட்டு கூறுவதற்கு முடியாது. ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவியரிடத்தில் முருக பெருமானின் பெருமையை கூறி கொண்டிருக்கையில் அதன் முடிவில் உமாதேவியரிடம் சொல்கிறார், புவனேஸ்வரி, இங்கனம் சுருங்க சொன்னேன் விரித்து விளம்ப துணியின் 100 கோடி வருட காலத்துக்கும் முடிவு பெறாதே. இது எதுல வருது என்பது தெரியுமா? மகாஸ்காந்தம் சம்பவ காண்டம். அதுல எப்படி வருது? ந சைக்கியம் நசக்கியம், அதாவது முடியாது. எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும், சதகோடி வருஷங்கள் ஆனாலும் எம்பெருமான் முருகனுடைய பிரபாவத்தை விஸ்தரிக்க முடியுமோ என்கிறார் அந்த மகாதேவனே. அப்படி இருக்க சாதாரண மானிடனான எனக்கு அது முடியுமா? அதனால் அந்த பேசா அனுபூதியில் அசைவற்று இருக்கும் எல்லைக்குள்ளே என்னை செலுத்தின கருணையின் தன்மை என்ன ஆச்சரியம் என்று வியக்குகிறார். இதன் கருத்து என்ன என்பதை பார்ப்போம். குமாரக் கடவுளின் ஆற்றலை அளவிட்டுரைக்க இயலாதென்று சும்மாவிருக்கும் மௌன நிலையில் அடியேனை விடுத்தருளிய தன்மை என்ன அற்புதம். பாடல் 11. குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால் பட்டு அசைந்தது மேரு அடியிட எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. இந்த பாடலில் மயிலின் மகிமையை அருணகிரிநாத சுவாமிகள் போற்றுகின்றார். அதற்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா? வெற்றியை உடைய வேற்படையை ஏந்திய குமார கடவுள் அசுரர்களுடைய குடல்கள் கலங்குமாறு செலுத்தி கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கினால் அடித்து விரட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தை கொண்ட மயில் வாகனத்தினது தோகையின் தொகுதி அசைதலினால் உண்டாகின்ற காற்று பட்டு மகா மேருகிரி அசைவுபட்டது. அப்பேற்பட்ட மகா மேருகிரியே அசைவுபட்டது. மயிர் பரி அடியெடுத்து வைக்க 8 திக்குகளிலும் உள்ள மலைகள் துகள் பட்டழிந்தன. அதாவது மயிலினுடைய கால் பாத ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மலைகளும் துகள்பட்டன என்று சொல்கிறார். அந்த துகளினால் கடலானது மேடாகிவிட்டதாம். அப்படி என்ன மகிமை இருக்கிறது?
8 மலைகளும் பொடிபட அப்பொடியினால் கடல் வற்றி மேடுபட்டது என்று அருணகிரிநாதர் வியக்கும் அளவுக்கு மயிலுக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது அதை பார்ப்போம். இதனால் மயிலின் பெருமை நன்கு எடுத்து பேசப்படுகின்றது. அதற்கு என்ன பெருமை? பன்னெடும் காலம் அரும் பெரும் தவம் புரிந்து சிவ பரம்பொருளிடம் உயர்ந்த வரம் பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஒப்பாரும் மிக்காருமின்றி அரசு புரிந்த வஜ்ர யாக்கை படைத்த சூரபத்மனே பண்டை தவ வலிமையால், அதாவது பூர்வ தவ வலிமையால் மயிலாக ஆனான். ஆதலின் தவ வலிமையும் முருகனின் அருளும் சேர்ந்து இத்தனை பெருமை உற்றது அந்த மயில். கருத்துரை என்ன? ஆறுமுகப் பெருமான் அவுணரை வெல்லும் பொருட்டு செலுத்திய போது அம்மயில் வாகனத்தின் தோகை சிறிது அசைய அதனால் உண்டாகிய காற்றினால் மேரு அசைந்தது. அது அடி வைக்க புலாசலங்கள் துகள்பட்டன, மலைகள் துகள்பட்டன, அவை கடலில் விழுந்து மேடாகியது. இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.